யாரை துரத்திவிட்டு என்னும் தலைப்பிலே இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் அபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே என்று நாங்கள் கவனிக்கிறோம். அதாவது இந்த ஏதேன் தோட்டம் ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு முன்னுதாரணமாகவும் அடையாளமாயும் இருக்கிறதை அறிகிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இருக்கிற திருச்சபைகளிலே இருக்கிற காரியங்களை கவனிக்க போகிறோம். அப்போ மனைவி புருஷன் பாஸ்டராக இருக்கும்போது மனைவி சொல்லுகிற காரியங்களை கேட்டு தேவன் சொன்ன காரியங்களை கைக்கொள்ளாமல் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டு கைக்கொள்ளுகிற ஒரு பாஸ்டருக்கு ஒப்பாகத்தான் இந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறது. அங்கே ஆதாம் பண்படுத்தவும் காக்கவும் நியமிக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஏவாள் ஆதாமுக்கு துணையாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அங்கே காணப்படுறாங்க. அவங்க இப்படியான சூழ்நிலையில் சபையில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சபையை நடத்தாமல் மனைவியின் சத்தத்தை கேட்டு மனைவியின் சொல்லுக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்தது தான் இந்த சம்பவமாய் நாங்கள் புதிய இந்த ஏற்பாட்டிலையும் இந்த கடைசி காலத்துக்குள்ளே மாற்றி பார்க்கலாம். செவி கொடுத்து மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் என்று தான் அந்த வசனம் இருக்கிறபடியினாலே சபைகள் பாசர்களாகிய ஆதாம்கள் நிமித்தம் சபிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. இன்றும் பாசராகிய ஆதாம்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ சபையின் பலனை புசித்து கொண்டிருக்கிறார்கள். சபையாகிய ஏதேன் தோட்டத்தை விட்டு பாஸ்டரை மனைவியை கர்த்தர் துரத்தி விட்டிருக்கின்றார். அந்த நாட்களிலே இந்த நாட்களில் என்ன சம்பவிக்கிறது? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மனைவியின் சத்தத்தை கேட்டு சபையை நடத்துகின்ற ஊழியர்களையும் அவரது மனைவியையும் கர்த்தர் சபைகளை விட்டு துரத்தின் நாட்கள் வருகின்றது. மீண்டும் அவர்கள் சபைக்குள் வந்து ஊழியம் செய்யாதபடி தடைகளையும் கர்த்தர் போடும் நாட்கள் வருகின்றது. ஆதலால் இப்படி செய்கின்ற ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனைவி சில ஊழியர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மாதிரி போய் விட்டார்கள். அப்படியான சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும். தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஆன ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய தேவன் ஒரு காரியத்தை செய்தார். வீசும் சுடரொளி பட்டயத்தையும் கேருபிங்களையும் வைத்தார். அதை தாண்டி மனிதன் வர முடியாதபடி இருந்தது. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழிக்குள்ளால தான் வர முடியாதே அன்றி மற்ற வழிகளுக்குள்ளே மனிதனால் வர முடியும். ஆகவே அப்படி இருந்தும் அவர்கள் அந்த பக்கமே வந்தது கிடையாது. ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையில கவனியங்கள் ஒரே ஒரு பிரச்சனை, மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை கேட்டு அதன்படி ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனுடைய நிலை ஆதாமுக்கு ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட நிலை. அதாவது சபையை விட்டு தேவன் துரத்தி விடுகிறார். பேருக்கு சபையிலே அவர் பாசராக இருப்பார், ஆனால் ஆண்டவர் சபையை விட்டு இவர்களை துரத்தி விட்டுருவார். ஆகவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி சபையை நடத்துகிற ஊழியர்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாய் துரத்தப்படுவார்கள். ஏதேனுக்கு வெளியே துரத்தப்பட்டு விடுவார்கள். தேவன் ஏதேனுக்குள்ள வர முடியாத தடைகளை ஏற்படுத்தி விடுவார். இன்றைய நாட்களில் சில சபைகளை விட்டு ஊழியர்களையே துரத்தி விட்டார் கர்த்தர். சில சபைகளுக்கு ஊழியர்களே இல்லாமல் இருக்கிறது. அங்கே யாரையும் வர முயற்சித்தாலும் அவர்கள் வர முடியாதபடிக்கு கேருபிங்கள் வீசும் சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் காவலுக்கு வைக்கிறது போல தேவதூர்களை காவலுக்கு நிறுத்தி உள்ளே ஊழியர்கள் நுழைய முடியாதபடி தடுக்கிறார். மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்த முதலாவது ஆதாம் என்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு மெய்ப்பெண் எப்படியாய் வஞ்சிக்கப்பட்டு
விழுந்து போனார். தேவனுக்கு அது எவ்வளவு கோபத்தை உண்டாக்குனது என்பதை, தேவன் எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை கவனிப்போம். மத்தேயு 21 12, 13 ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய தலைமைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் என்றார். இயேசு உங்கள் சபையில் பிரவேசித்தால் ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினர் என்று சபையை விட்டு துரத்தி விடுவார். அதை பாஸ்டர்கள் இந்த நாட்களில் விரும்புவதில்லை. அப்போ சபையை விட்டு இயேசு கிறிஸ்து யாரை துரத்துகிறார் என்றதை கவனித்து பாருங்கள். அதாவது ஒரு சபைக்குள்ள ஆண்டவர் வரும்போது சபை ஆவிக்குரியதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது தேவன் உலாவுகிற இடமாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது போல 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற மனுஷகுமாரன் 7 நட்சத்திரங்களை தம்முடைய கைகளில் ஏந்தி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அவருடைய கண்கள், அவருடைய கால்கள் வரைக்கும், அவருடைய தலைமுடி வரைக்கும் வேதம் அழகாக விளக்கப்படுத்துகிறது. உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர் என்றும், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவகுமாரன் என்றும் வேதம் சொல்லுகிறது. பெருவெள்ளத்து இரைச்சல் போன்ற அவருடைய சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவகுமாரன் சபைக்குள்ளே உலாவும் போது சபை கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைய ஒரு மார்க்கெட்டுடைய நிலைக்கு வருகிறது. அங்கே விற்கிறவங்க இருக்கிறாங்க. சபையில் விற்கிறவங்களுக்கு நலுவல், சபையிலே வாங்குறவர்களும் விற்கிறவர்களும் இருக்கிறண்டா அது சபை ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறது. இயேசு அப்படிப்பட்டவங்களை சபையை விட்டு துரத்துகிறார். சபைக்குள்ளே விற்கிற வாங்குறவர்களை சபைக்குள்ளே இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே துரத்தி விடுகிறார். அவரே சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். அப்படி சொன்னவரே வெளியே துரத்தினார். அவர் அடுத்ததாய் காசுக்காரருடைய பலகை, அதாவது காசு மாத்துறவங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுவாங்க. வேறு நாட்டு காசை இந்த நாட்டுக்கு மாத்திரம் இப்போ மாத்திர மாதிரி காசு மாத்திர இடம், அதில் ஒரு டேக்ஸ் அவங்களுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் சிஸ்டம். அப்போ சேச் எப்படியா மாறிட்டு விற்கிற வாங்குற அதான ஒரு மார்க்கெட். ரெண்டாவதாய் சேச் ஒரு பேங்க் சிஸ்டத்துக்குள்ளே வருகிறது. மூன்றாவது புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்று வருகிறது. புறா என்பது அந்த காலத்திலே பலி செலுத்துறதுக்காய் விற்கப்பட்டது. அப்போ பாவம் என்பதை மனிதன் ரகசியமாய் செய்துவிட்டு சேச்சுக்குள்ள ஒளிச்சு தன் பாவத்துக்கு காணிக்கையை செலுத்திவிட்டு மீண்டும் போய் பாவம் செய்கிறவனாய் மாறிவிடுகிறான். அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சபையை விட்டு துரத்தி விடுவார். அதை பாஸ்டர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆத்மா போனால் நஷ்டமே, அவர்கள் பரலோகம் போகணும் என்றதை குறித்து அல்ல பாஸ்டருடைய பரிதாபங்கள், வேறு வருமான ரீதியான ஆதாய ரீதியான பிரச்சனையும் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. இயேசுவே அவர்களை துரத்துறார். சேச்சில் இருக்கக்கூடாது. பேங்க் சிஸ்டம் பண்ணுறவங்க பேங்குக்கு போகிறது வெளியில், மார்க்கெட்டுக்கு போகிறது வெளியில், சேர்ச்சுக்குள்ளேயே அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு அங்கே காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஓய்வு நாளிலே, ஆராதனை நாளிலே சுற்றி போனால் தூரம் என்று சொல்லி ஆக்கள் பாரங்களை, மூட்டைகளை, முடிச்சுகளை தூக்கி கொண்டு சேச்சுக்குள்ளால் ஒரு குறுக்கு ரோட்டு மாதிரி சேச்சை பாவிக்கிறார்கள். இப்படி செய்கிற காரியங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்றதை வேதம் தெரிவிக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை அந்த நாளில் சபையில் இருந்தது போல இந்த நாட்களையும் இருக்கிறது. சபையிலே சாப்பாட்டு கேன்டீன் இருக்கிறது, சபையிலே விற்கிற வாங்குகிற காரியங்கள் இருக்கிறது. வேதாகமத்தை குறைஞ்ச விலையில் போடுகிறோம், முந்தி 10 ரூபாய்க்கு விற்றோம், இப்பொழுது அரை பிரைஸ் 5 ரூபாய்க்கு விற்கிறோம் என்று வேதத்தை இப்படியாய் விற்கிறவர்கள் உண்டு.
இப்படி பல காரியங்களை சபைக்குள்ள வைத்திருக்கும் போது வருகிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சபையை சேச்சாகவும் பேங்காகவும் பாவிக்கிறார்களே அன்றி தேவனுடைய ஆலயமாய் அவர்கள் பாவிப்பதில்லை. இதனால் தான் தேவனுடைய சபையிலே தேவ பயமற்று காணப்படுகிறது. தேவனுக்கு பயப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. இயேசு உங்கள் சபையில் இல்லாவிட்டால் சபையில் ஜெபத்துக்கு முக்கியம் இல்லாமல் உலக காரியங்களை முக்கியப்படுத்தி பேசி கொண்டிருப்பார்கள். இந்த சாரி எங்கே வாங்கினீங்க, இந்த ஜீன்ஸ் எங்கே வாங்கினீங்க, இந்த உடுப்பு எங்கே வாங்கினீங்கன்ற மாதிரி உலகத்தில் கதைக்கிற மாதிரி சபைக்குள்ளே கதைத்து கொள்வார்கள். கள்ளர் கூடி ஒளித்திருப்பது போல் பாஸ்டர் வருகின்றார் பின்னர் பேசுவோம் என்று சொல்லி கள்ளர் ஒளித்து கொள்ளுவது போல உலக கதைகளை மறைத்து பரிசுத்தவான்களைப் போல அவர்கள் நடிப்பார்கள் சபையிலே. இவர்கள் உலக குப்பைகளை கொண்டு சபைக்குள்ளே கொட்டுகின்றவர்கள் தான். இவர்களும் சபையை விட்டு இயேசு கிறிஸ்துவால் துரத்தப்பட வேண்டியவர்களாய் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறார்கள். சபைகளை இந்த கடைசி காலத்திலே பாழாக்குகிறவர்கள் யார்? இந்த சபைக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் யார் என்றால், நீங்கள் வெளியில் இருக்கிற ஒரு கூட்டமும் உண்டுதான், ஆனால் உள்ள இருக்கிற ஒரு கூட்டத்தை, உள்ள இருக்கிற ஒரு சில ஜனங்களை சாத்தான் பயன்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்களை வஞ்சித்து விழுத்துகிறவனாய் இருக்கிறான். இதனால தேவனுடைய நாமம், தேவனுடைய திருச்சபையும் பாழாக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களுடைய சபையில் இடம் கொடுக்காமல், சிலர் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சபையிலே பரிமாறிக்கொள்வார்கள். சிலர் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அதில் ஒரு சில ரூபாய்களை மேலதிகமாக வச்சு சபையில் இருக்கிற சிலருக்கு விற்பார்கள். இப்படியாய் சபைக்குள்ளே வந்து உடம்பு கடை போட்டு உடுப்பு கடைகளை போட்டு அங்கேயும் விற்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த வியாபாரத்தின் ஆவி, இவைகளை செய்கிற ஆவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்பிரிட் ஆஃப் குயின் ஆஃப் ஹெவன், இந்த ஆவி இவைகளை செய்கிறது. ஆகவே இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட சபைகள், இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் தான் சபையிலே வியாபாரம் செய்கிறவர்கள். வடையை கொண்டு வந்து விற்பார்கள், டீயை விற்பார்கள், அதுக்கு விற்பார்கள். இப்படிப்பட்ட வியாபாரிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்ததாய் ஆதியாகமம் 4 அதிகாரம் 14:8 1 யோவான் 3:15 வாசிக்க கேட்போம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். தாயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அவர்கள், அதாவது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். பகை பழைய ஏற்பாட்டில் கொலை செய்து ஆளை கொன்றால் கொலைகாரன். புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் அந்த ஆளை பகைச்சாலே அவன் கொலைகாரனாய் காண்பிக்கப்படுகிறான். ஆவிக்குரிய கொலைகாரன் நாய் இருக்கிறான். அவர்கள் தேவ சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைகிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் சபையை விட்டு அவர்களை துரத்தி விடுவார். காயின் சொல்லுகிறார், என்னை துரத்தி விட்டீரே, நான் இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பனே, உமது சமூகத்துக்கு மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவனை கொன்று போடுவானே என்று சொல்லி காயின் ஆண்டவரோடு பேசுவதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் அநேகர் தேவனால் சபைக்குள்ளே பகைகளை உண்டாக்குனவர்கள், சபைக்குள்ளே ஒருவரை பகைக்கிறவர்களை ஆண்டவர் சபையை விட்டு கொஞ்ச நாள் பார்த்து மனம் திரும்ப காலங்களை கொடுத்து அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் அவர்களை சபையை விட்டு துரத்தி விடுவார். இப்படிப்பட்ட கொலைக்காரர்கள் இவர்கள் ஆவிக்குரிய காயின்களாக இருக்கிறாங்க. அதாவது காயினின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள். இவர்களுக்கு தேவ சமூகத்தில் பங்கில்லை. இவர்கள் சபையில் இருந்து கொண்டு சபையை கெடுக்கிறவர்கள். ஆதலால் இவர்களை சபையை விட்டு கர்த்தர்
அந்நாளிலே துரத்தினது போல இந்நாளிலேயும் இந்த ஆவிக்குரிய காயின் ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களும் துரத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவ சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்ற அலைவர்களாய் இருக்கும்படி அவர்களை கர்த்தர் ஒரு நாள் சபையை விட்டு துரத்தி விடுவார். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பகைத்து கொண்டு ஆண்டவருடைய விருந்திலே இரவு பந்தியிலே வருவார்கள். அவரோட கதைக்க மாட்டார், அவருக்கு கரம் கொடுக்க மாட்டார், அவரோடு ஐக்கியப்பட மாட்டார், அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படி என்று சொல்லிட்டு ஆண்டவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரமாக்கி அப்பத்தை புசித்து விட்டு செல்லுவார். அவர்களுக்கு வியாதி வரும், அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று வேதம் சொல்லியும் அவர்களுக்குள்ள இருக்கிற பகையின் கோபம் அல்லது வெறி இப்படியாய் அவர்களை செய்து விடுகிறது. ஆதலால் இப்படிப்பட்டவர்கள் காயினின் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். காயினின் ஆவி இப்படி சொந்த சகோதரனை சொந்த சகோதரிய சபையில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவரால் உருவாக்கப்பட்ட மீட்கப்பட்ட பிள்ளைகள் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடு ஐக்கியப்படாமல் அவர்களை பகைத்து வெறுக்கிறவர்கள் சில நேரம் எனக்கு பிடிக்காது, அவர் அந்த சபையில் இருக்கிறபடினா நான் அந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போனால் நான் பரலோகம் போய் விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அவர் அந்த சபையிலேருந்து நான் அந்த சபைக்கு வரமாட்டேன் என்று நான் வேறொரு சபைக்கு போவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் இவர்கள் பரலோகத்துக்கு போகும்போது பரலோகத்தில் இவர்கள் அவரை கண்டா பரலோகத்தை விட்டு பாதாளத்துக்கா போவார்? ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. ஆகவே பூமியிலே மனம் திரும்பக்கூடிய நாட்களிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பூமியிலே உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் இவைகளை சரி செய்து கொள்ளாவிட்டால் சரி கட்டப்படுவீர்கள் கர்த்தரால். ஆகவே கடைசியிலே நித்தியத்தை இழப்பீர்களானால் உங்களுக்கு எவ்வளவு பரிதாபமாய் முடிவிருக்கும் பாருங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் இயேசுவை கவனியுங்கள். அவரை ஆணி அடித்து கொலை செய்தவர்களை பார்த்து பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சொன்னார். அதன் பிற்பாடு ஸ்தேவானை கவனித்து பாருங்கள், அவரை கல்லறிந்து கொன்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது தேவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், தேவனே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிருப்பீராக என்று சொல்லி இயேசுவின் வழியில் அவர்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நீங்களும் அப்படித்தான் நடக்க வேண்டும். நாங்கள் அப்படி நடக்காவிட்டால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் நாங்கள் பரிதாபமாய் பாதாளத்தை நோக்கி எங்களுடைய முடிவை நகர்த்துகிறவர்களாய் இருப்போம். ஆதலால் இன்றைய நாளிலே உங்களுக்கு யாரை குறித்தாவது பகை இருக்குமானால், கோபம் இருக்குமானால், அவர்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமானால் எப்படியாவது நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களோட ஒப்புரவாய் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தேவனுடைய பிள்ளையாய் தேவன் பார்ப்பார். இல்லாவிட்டால் காயினுடைய ஆவியை பெற்ற சாத்தானுடைய பிள்ளையாய் மாறுவீங்க. வேதம் சொல்லுகிறது, காயினை குறித்து கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டார்கள். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் உண்டானான், திரும்ப பொல்லாங்கனால் உண்டானான். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கர்த்தரால் உண்டானீர்கள். இப்பொழுது நீங்கள் பொல்லாங்கனால் உண்டாக்கினபடியினாலே இப்பொழுது இன்னொரு ஆளை பகைக்கிறவர்களாய் சபையிலே காணப்படுகிறீர்கள், குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சரி செய்யாவிட்டால் நித்திய ஜீவனை இழப்பீர்கள். ஆதலால் நீங்கள் இவைகளை காத்து கொண்டு நடக்க வேண்டியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். சில வேளைகளில் மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட விடாமல் தடுப்பதுண்டு. ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள் ஆத்துமாக்களை நடத்த இவர்கள் விடுவதில்லை. ஏனென்றால் அபிஷேகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் ஆடுகளை துரத்தி விடுகிறார்கள். தேவ ஆவியினுடைய வல்லமையினாலே சபையில் இருக்கிற மக்கள் நிரப்பப்படுவதை அந்த சபையில் இருக்கிற சில ஊழியர்கள் விரும்ப மாட்டாங்க. பல காரணம். ஒன்று, அவர்கள் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ரெண்டாவது, இவர்கள் இதில் ஏற்றுக்கொண்ட விற்பாடு தங்களுக்கு எதிராக எழும்பி விடுவார்கள், சபையை உடைத்து விடுவார்கள், ஒரு புதிய சபையை தொடங்கி விடுவார்கள். அப்படி இப்படி என்று இவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கற்பனைகளை சாத்தான் கொடுப்பான். ஆதலால் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டாமல், ஆவியானவர் அவர்களை நடத்த விடாமல்
இவர்கள் அவர்களை வஞ்சித்து அவர்களை வேறு வழிகளிலே நடத்த விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆடுகளை பரிசுத்த ஆவியானவர் நடத்த விட வேண்டும். எரேமியா 23:2 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் சேஷர்களின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விடுகிறார்கள். அதனால் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆடுகளை துரத்தி விட்ட மேய்ப்பனா? அப்படி இருந்தால் மனம் திரும்பி அந்த ஆட்டை விசாரிக்க வேண்டிய ஒரு நாளுக்குள்ள வந்திருக்கிறீர்கள்.